சோதரர்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், இதை ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலை என்பது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இறையச்சத்தினால் பயத்தினால் பிளந்துவிடும், பணிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனாலதான் பாருங்க, சூரத்துல் அன்கபூத்துடைய 50-51வது வசனத்துல பாருங்க, முஷ்ரிக்குகள்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, லவ்லா உன்ஸில அலைஹி ஆயாத்தும் மிர் ரப்பி, இவர் தன்னை இறை தூதர்னு சொல்றாரு, இவர் இறை வேதம் என்று சில வசனங்களை ஓதி காட்டுறாரு, இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்று தன்னுடைய மொழிகளாக தன்னுடைய வார்த்தைகள் தன் நபிமொழியை சொல்கிறாரு. இவர் தனது ரச்சனையிடத்தில் இருந்து ஏதாவது வசனங்கள் அத்தாட்சிகளை கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அவர் சொல்றதுக்கு ஏதோ ஒரு அத்தாட்சியை கொண்டு வரவேணாமா அப்படின்னு நிராகரிப்பாளர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்ற பதில பாருங்க, அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். அல்லாஹ் கேட்கிறான், நபியே உன் மீது அவர்கள் மீது ஓதி காட்டப்படக்கூடிய ஒரு வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோமே, அது அவர்களுக்கு போதவில்லையான்னு கேட்கிறான். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா இது இருக்கு, இது முஅஜிஸத்துல் ஹாலிதா, பதமா இல்லையா? அவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த வருஷத்தை முடிச்சிடறான். ஒரே ஒரு ஆயத்துல அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம் சொல்லிட்டு சொல்றான். பிரச்சனை என்ன தெரியுமா? இன்ன ஃபீ ذلك லரஹ்மத்தன் வ ذிக்ரா லிகௌமின் யுமினூன். அல்லாஹ் சொல்கிறான், நம்பக்கூடிய சமூகத்தாருக்கு என்ன இருக்கு, இதுல உபதேசம் அருள் எல்லாமே இருக்கு என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இன்னொரு வசனத்துல சொல்கிறான், வமா துகுனில் ஆயாத்து வன்னுதுரு அன் கௌமின் லா யுமினூன். நம்பாத மக்களுக்கு எத்துணை தூதர்கள் வந்தாலும் எத்துணை வசனங்கள் இறக்கப்பட்டாலும் என்ன செய்யாது, அவளுக்கு எதையும் தேவையற்றதாக ஆக்காது. அது ஒரு பிரச்சனை இல்லை என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். பிரச்சனை என்ன? இந்த அல் குர்ஆன் கலாமுல்லாங்கிறது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நம்ம பார்த்து இந்த விஷயங்கள் பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இதுல பிரச்சனை எல்லாம் தெளிவாதான் இருக்குது. பிரச்சனை என்ன? எல்லாத்தையும் தாண்டி அந்த நம்பிக்கைங்கிற விஷயம். இரண்டாவது, அதையும் தாண்டி அவர்கள் அதாவது அந்த பெருமையினால, கருவத்தினால, பொறாமையினால இதை நம்பாமல் விடுத்தார்கள் இல்லையா, அங்கதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்கிறான், இது இந்த குர்ஆன் அல் குர்ஆன் அவர்கள் மீது ஓதப்படக்கூடியது அல் குர்ஆன் போதவில்லையா என்று கேட்கிறான். இன்னும் சொல்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இப்படிலாம் சொல்றான் பாருங்க. உமா ஹுவ பி கௌலி ஷாஇர், இது என்ன கிடையாது, கவிஞனுடைய கவிதை அல்ல இது. இது வலா பி கௌலி காஹின், இது சூனியக்காரனுடைய குறி சொல்லவனுடைய சொல் அல்ல. வமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், உங்களோடு இருக்கக்கூடிய உங்களது தோழர், உங்களோடு இருக்கக்கூடிய உங்களது, நீங்க சாஹிப்னா உடன் இருக்கக்கூடியவர் நடக்கும், உங்களோடு இருக்கக்கூடிய உங்களது தோழர் பைத்தியக்காரர் கிடையாது, நீங்க அறிவீர்கள். ஒமா ஹுவ பி கௌலி ஷைத்தானிர் ரஜீம், இது விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய கூற்றும் அல்ல. இது அதாவது ஒமா ஹுவ பில் ஹஸல், இது விளையாட்டான செய்தியும் கிடையாது என்று எல்லாம் சொல்றான். சொல்லிவிட்டு ஒரு இடத்துல கேட்கிறான், ஃபைன தத்ஹபூன், என்ன கேட்கிறான், இப்படிப்பட்ட வேதத்தை விட்டு எங்க போறீங்க, இந்த வேதத்தை விடுத்து நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், என்ன சொல்கிறான், இது அகிலத்தார் அனைவருக்கும் எனும் பொழுது அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்ன வேணும், இது திக்ருல் லில் ஆலமீன், ஒரு நினைவூட்டல் உபதேசம் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லி. என்ன நினைவூட்டுங்க? இறைவனை நினைவூட்டும். புரியுதுங்க? ஆரம்பமாக நினைவூட்டும், நினைவூட்டியதன் பின்பும் நினைவூட்டும். புரியுதுங்களா? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். இதுதான் அதாவது முக்கியமான பிரச்சனையை சொல்ல போனான். லிமன் ஷா மின்கும் அன் யஸ்தகீம், இந்த குர்ஆன்ல எது எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருக்கிற மாதிரி அல்லாஹ் எல்லாத்தையும் இறக்கிட்டா, செய்து விட்டான். பிரச்சனை என்ன? லிமன் ஷா மின்கும் அன் யஸ்தகீம், நான் தற்குறி ஆகக்கூடாது, நான் துர்பாக்கியசாலி ஆகக்கூடாது, நான் தருதலை ஆகக்கூடாது, நான் சீர்பெற்றவனா இருக்கணும், நான் சீர்பெற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், லிமன் ஷா மின்கும் அன் யஸ்தகீம், உங்களில் யார் சீர்பெற வேண்டும் என்று நினைப்பாரோ அவருக்கு என்ன இருக்கு, ஆரம்பமாகவும் நினைவூட்டல் இருக்கு, நினைவூட்டலின் பின் பல நினைவூட்டல் இருக்குதுல்ல. ஆனா என்ன பிரச்சனை, சில பேருக்கு அந்த அக்கறையே கிடையாது. உலகம் என்று வரும் பொழுது 7 அறிவு விஷயம், 70,000 அறிவு இருந்தாலும் திறக்கும்.
ஆனா மார்க்கம் என்று வரும் பொழுது, இறைவன் என்று வரும் பொழுது, குர்ஆன் என்று வரும் பொழுது, சுன்னா என்று வரும் பொழுது என்ன செய்யாது? தூக்கம் தான் வரும். நல்லா பாதுகாக்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பிரச்சனை என்ன? லிமன் ஷாஅ மின்கும் அன் யஸ்தகீம், யார் சீர்பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அந்த இந்த சீர்பெற வேண்டும் என்கிற விஷயம் வரும்பொழுது ஏற்கனவே பார்த்தோம். லா யதில், அதாவது ஃபலா யதில்லு வலா யஷ்கா, இந்த உலகத்திலையும் என்ன செய்ய மாட்டான், வீணா போக மாட்டான், நாளை மறுமையிலும் துர்பாக்கியசாலி ஆக மாட்டான். அப்ப அப்படி நான் இருக்கணுமா? என்னது? அதாவது நர்பாக்கியசாலியாக ஈரோடையில் நான் இருக்க வேண்டுமா? அதான் சீர்பெறுது. அப்படி நான் சீர்பெற்று இருக்க வேண்டுமா? உனக்கு இருக்கு அல் குர்ஆன். புரியுதுங்களா? அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். ஆகவே எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், இதை விட்டு மக்கள் எல்லாம் போறாங்களே, எல்லாம் இப்படிலாம் கேட்கிறான் பாருங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மகத்துவம் அப்படி. அடுத்து இவருடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயம் பாருங்க. பிசினஸ் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இது வந்து மகத்துவம் சொல்ல முடியாது. இது என்ன சொல்றது, அதாவது இவ்வளவு மகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிற பொறுத்து பிசினஸ் சொன்னாங்க. மன் ஜஅலல் குர்ஆன அமாமஹு காதஹு இலல் ஜன்னah. சஹீஹ் இப்னு ஹிப்பான் அவர்களுடைய ஒரு செய்தி, சரியான செய்தி. யார் இந்த அல் குர்ஆனை, யார் இந்த இரண்டும் என்ன பார்த்தோம், லிமன் ஷா மின்கும் அன் யஸ்தகீம் இருக்கா இல்லையா, யார் வந்து சீர்பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு இது நினைவூட்டல். இங்க நபிசாசம் சொல்கிறார்கள், மன் ஜஅலல் குர்ஆன அமாமஹு, யார் இந்த அல் குர்ஆனை தனக்கு முன்னால் வைத்து முன்னிலைப்படுத்தி வாழ்கிறாரோ, காதஹு இலல் ஜன்னah, எங்க இருக்கும், அப்படியே போய் இது போய் சேர்க்கும், சொர்க்கத்துல போய் சேர்க்கும். ஒமன் ஜஅலஹு கல்ஃப வஹ்ரிஹி, அப்படின்னு யாரு தன்னுடைய முதுகுக்கு பின்னால் புறந்தெழுகிறாரோ, சாகஹு இலன் நார், நாளை மறுமையில நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். நல்லா பாதுகாக்க. அன்பான சகோதரர்களே, மகத்துவம் மிக்க வேதம் நம்மகிட்ட இருக்குது. இதை நாம் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் முற்படுத்தணும் என்கிற விஷயத்தை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு செய்தியில, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேத நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தின் ஊடாக, இந்த வேதத்தின் மூலமாக சிலர்களை உயர்த்துகிறான், சிலர்களை தாழ்த்துகிறான். சிலர்களை உயர்த்துகிறான், சிலர்களை தாழ்த்துகிறான். யாரை உயர்த்துகிறான், யாரை தாழ்த்துகிறான், யாரை உயர்த்துவான், யாரை தாழ்த்துவான்? யார் இதன்படி நடக்கிறாரோ, யார் இதை தன்னுடைய வாழ்க்கையில் முற்படுத்தி வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் நிச்சயமாக உயர்த்துவான். யார் இதை புறந்தள்ளுகிறாரோ, அந்த புறந்தள்ளுதல் எனும் பொழுது முழுவதுமாக புறந்தள்ளுவது என்பதும் இருக்குது, சில விஷயத்தை எடுத்து சில விஷயத்தை புறந்தள்ளுதல் என்கிற விஷயமும் இருக்குது. யார் இவ்வாறு புறந்தள்ளுவாரோ அவர் என்ன செய்யும், அதாவது வந்து அவரை அல்லாஹ் தாழ்த்துவான். நல்லா பாதுகாக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதை அணுகிறோமோ, முற்படுத்துறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ் நம்மையும் உயர்த்துவான். எவ்வளவுக்கு இதை புறந்தள்ளுறோமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம நல்லபடியே தாழ்த்தி கொண்டே வருவான். நல்லா பாதுகாக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை குர்ஆன் எண்ணற்ற குர்ஆன் வசனங்களின் ஊடாக தெரிந்து கொண்டோம். அதே போன்று சுருக்கமாக சில நபிமொழிகள் மூலமாக என்ன செய்தோம், இதை முற்படுத்தினா வெற்றி, இதை பிற்படுத்தினா புறந்தள்ளினால் நஷ்டம் என்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். சரி, இதற்கடுத்து இந்த அல் குர்ஆன் தொடர்பாக அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து சில விஷயங்களை பார்ப்போம். அதுல முதல் விஷயம், சரி ஒரு கேள்வி கேட்போம். பொதுவாக நம்ம வந்து குர்ஆன் ஓதும் போது நம்ம என்ன செய்வோம், ஒழுக்கத்தை பேணணும். சரி, அதுல முதன்மையாக நம்ம செய்யறது என்னது? இதெல்லாம் ரொம்ப சரி, ஓகே, சரி சரி ஓகே. அல்லாஹ் நேரடியாக தெளிவாக கட்டளையிடக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் குர்ஆன்ல, ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நபியே நீர் அல் குர்ஆனை ஓதினால் அல்ல ஓத முற்படுவீரானால், ஃபஸ்தஈத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் என்று சொல்கிறான். இது சூரத்துன் நஹ்ல்ல வரக்கூடிய வசனம். சூரத்துன் நஹ்ல் 98வது வசனம். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, நான் பார்த்தோம்
அல் குர்ஆன் என்பது எவ்வளவு மகத்துவமிக்க வேதம். என்னவெல்லாம் பார்த்தோம்? சின்ன ரீகால் பண்ணுவோமா? என்னவெல்லாம் பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய கலாம் பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல, அதற்கும் மேல இது இறை செய்திங்கிறத பார்த்தோம். முதல்ல இறை செய்தி முதல்ல. அடுத்து அதுலேயும் இது இறைவனது வார்த்தை, அவனது சொல் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இறைவனது வார்த்தை சொல் என்பதற்குண்டான தனித்துவம் என்ன என்கிற விஷயத்தை பார்த்தோம். அது எவ்வளவு நீதமானது, எவ்வளவு உண்மையானதுங்கிறதை பார்த்தோம். அது எவ்வளவு வந்து ஞானமிக்கது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதே போன்று திவ்யான் அல்லாஹ் இதற்கென்று சொல்லி இருக்கக்கூடிய சில பண்புகளை என்ன செய்யுது, அல்லாஹ் சிறப்பித்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய, நமக்கு புரிவதற்காக சொல்லி இருக்கக்கூடிய சில பண்புகளை என்ன செய்தோம், விரிவாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக எதை பார்த்தோம்? அது கடைசியா நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் அறைகோல் விடுத்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து அதில் என்ன பார்த்தோம்? குறிப்பாக ஏன் இது வந்து முஅஜிஸத்துன் ஹாலிதாவாக இருக்குது, ஏன் வந்து இது யாருமே அசைக்க முடியாத ஒரு பவராக, ஒரு அற்புதமாக ஏன் இருக்குதுங்கிறத நாம் பார்த்தோம். ஏன் பார்த்தோம்? இது என்னது, எதனால இருக்கு? ஓகேவா, சரி. இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ இவ்வளவு அற்புதங்களை கொண்டு இந்த அல் குர்ஆன், அப்ப இது சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா இதுல வந்து நேர்வழி இருக்குங்கிறான், உங்களுக்கு இது அருள் இருக்குது என்று சொல்றான், உங்களுக்கு சுப செய்தி இருக்குங்கிறான், உங்களுக்கு சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டணும்னு சொல்றான். எல்லாம் பார்த்தோம்ல. அப்ப இது எடுத்தாலே நமக்கு ஹிதாயத்து. இப்படிப்பட்ட விஷயத்தை ஓத போற நேரத்துல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? சைத்தான் விட்டு பாதுகாப்பு தேடுங்கிறான். நல்ல காரியத்தை போய் தொட்டாலே என்ன இருக்கு, அதை எடுத்து அணுகினாலே உனக்கு வந்து அந்த வாக்குகள் எல்லாமே எல்லாம் கேரண்டி, எல்லாமே உனக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்தை அணுகும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓத முற்படுகிறீர்கள் நபியே, நீர் சைத்தான் பாதுகாப்பு தேடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏன் சொல்லியிருக்கிறான்? இது ஒரு வகையில் சரி. ஆனா வந்து சைத்தானுடைய ஏன் பாதுகாவல் தேடணும்? இது ஒரு வகையில் சரிதான். பட் இதை விட ஒன்னும் தெளிவான பதில் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு பிஸ்மில்லா சொல்லிட்டு போனாங்க. பொருட்களை வந்து சைத்தானுடைய உதவி இல்லை என்றால் நாங்கள் மாறுபாடாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் சைத்தானை பாதுகாப்பு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு வகையில் சரிதான். பட் இதையும் கூட ஒன்னும் ஒரு தெளிவான ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். அதான் சொன்ன கூடையே இருக்கேன், கூட இருந்து குடிபறிக்கிறேன். நான் இதோட தெளிவான ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். கேள்வி புரியுதா? என்ன கேள்வி சொல்லுங்க. அதாவது இவ்வளவு மகத்துவமிக்க இந்த வேதத்தை அணுகும் போதே நமக்கு நேர்வழி கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சரி, சொன்ன மாதிரி என்னன்னா வந்து சிலருக்கு வந்து வழிகட்டு போவாங்கன்னு இருந்தாலும் அது வந்து என்ன சொல்ல, ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அணுகுமுறை சரியில்லாதனால, உள்ளத்துல நோய் இருக்கிறனால ஒரு விஷயம் எல்லாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் வந்து யாருடைய உள்ளம் வந்து சொன்ன மாதிரி லிமன் ஷா மின்கும் யஸ்தகீம், உண்மையிலேயே வந்து உளப்பூர்வமாக இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும், தான் சீர்பெற வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்து கன்ஃபார்மா கிடைக்கும், நேர்வழி கன்ஃபார்மா கிடைக்கும். ஆனா அல்லாஹ் அந்த வழிகட்டு போவாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லல, சில வசனங்கள் எல்லாம் சொல்றான். அது யாருக்கு சொல்றான் தெரியுமா? எவருடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கோ, அந்த நோயில முதன்மையாக இருப்பது சந்தேகம் என்கிற நோய். அதனாலதான் அவர்களுக்கு என்ன செய்வதில்லை, நேர்வழி கிடைக்கிறது இல்லை. சரியா? இருந்தாலும் வந்து என்னன்னா அதை விட ஒரு தெளிவான பதில் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க முற்படும் பொழுது சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கும். பொதுவாக அல்லாஹ்வை நெருங்க நினைக்கிறேன், சைத்தான் ஆதிக்கம் வரும். நான் கொஞ்சம் ஒருபடி முன்னாடி போறேன் அப்படின்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்து அல்லாஹ்வை நெருங்க முயற்சிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன இருக்கும், அவருடைய ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், முயற்சி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இந்த அல் குர்ஆன் இதை சரியான முறையில் அணுகினால் நேர்வழி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதம் அல் குர்ஆன். இதை போய் அணுக விட்டுருவான சைத்தான்? புரியுதுங்க? ஜெயிச்சிருவோம். ஆமா,
அது தடுக்கக்கூடிய, நாம் நேர்வழி விட்டு தூரமா ஆகக்கூடிய, நமக்கு நேர்வழி தடைபடக்கூடிய எல்லா விஷயம் முயற்சிப்பான். என்ன பொதுவாக சைத்தான் ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க முற்படும் பொழுது அவனை தடுப்பதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிப்பானோ, நெருங்க முயற்சிப்பானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இவன் தடுக்கவும் வழிகெடுக்கவும் முயற்சிப்பான். இப்போ இவ்வளவு மகத்துவத்தை கொண்ட அல் குர்ஆனை அணுகும் போது சைத்தானுடைய ஆதிக்கம் என்ன இருக்கும்? அதிகப்படியா இருக்கும். இதை யார் சொல்றா தெரியுமா? யார் சொல்றா? இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றான். யார் சொல்றா? இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அஷ்-ஷைத்தானு யக்ஸுரு தஅர்ருதுஹு லில்-அப்தி இதா அராத அல்-இனாபத இலா ரப்பிஹி வத்-தகர்ருப இலைஹி வல்-இத்திஸால பிஹி. அதாவது ஒரு அடியான் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான்னு வைங்க. அப்படி நினைக்கும் பொழுது சைத்தானுடைய அந்த தீண்டுதல் இருக்கு பாருங்க, அந்த முயற்சி அதிகமா இருக்குமா. அதான் சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நெருங்க நினைப்போமோ, அது ஸ்டார்ட் பண்ண நினைச்சாலே போதும். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் நடக்கும் இது அன்றாடமாக, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இன்னையிலிருந்து நான் வாழ்க்கையில போகவே படக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா ஏதோ எதிர்பாராத பெரிய பிரச்சனை வீட்லயோ எங்கேயோ நம்ம பெரிய ஆட்டம் ஆடிடுவோம் நம்மள அறியாமலே. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை அன்றாட வாழ்வில் சொல்ல முடியும். நம்ம இன்னிலிருந்து என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இஸ்திகாமத்தா நம்ம கரெக்டா என்ன செய்யணும்? 5 நாள் தொழுகணும். ஏதோ ஒண்ணு ஒண்ணும் இல்லை. சில விஷயங்கள் நம்ம ஒழுங்கா இருந்தாலும் கூட வேறு கோணத்தில் என்ன செஞ்சிருவான்? சைத்தான் போய் திருப்பி விட்டுருவான். ஒண்ணுல நம்ம ஒழுங்கா இருக்கும், நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன்னு நினைச்சிட்டாலும் அங்க புரிஞ்சு போச்சு. நல்லா பாதுகாக்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க நினைக்கும் பொழுது சைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நெருங்க நினைப்பானோ அவ்வளவுக்கு எவ்வளவு சைத்தானுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனை ஓதும் பொழுது குர்ஆனை ஓதக்கூடிய நபர் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்று ஏவிருக்கின்றான். புரியுதா? ஏனென்று சொன்னால் அடுத்து அவங்க சொல்லக்கூடிய காரணமாக, ஏனென்று சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் அவருடைய கூட்டின் வாயிலா தெரிந்து கொள்வோம். என்ன சொல்றாங்க? فإن قراءة القرآن على الوجه المأمور به تورث القلب الإيمان العظيم وتزيده يقينا وطمأنينة وشفاء. அருமையான வாசகம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு அடியான், ஏனென்றால் ஒரு அடியான் இந்த அல் குர்ஆனை அது வழிகாட்டப்பட்ட முறைப்படி சரியான முறையில, என்ன சரியான முறையில, உண்மையிலேயே நான் சீர் பெறணும், என் வாழ்க்கையில முன்னேறணும், இம்மையில மறுமையில வெற்றி பெறணும், எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது, நான் இறைவனை நெருங்க வேண்டும் என்று இந்த நோக்கத்தை சரி செய்து அணுகக்கூடிய முறை சரியா இருக்கு என்றும் பொழுது அது அந்த குர்ஆன் என்பது அவனுடைய உள்ளத்துல சாதாரண ஈமான் இல்ல, மகத்தான ஈமானை என்ன செய்யும்? பரிசளிக்கும் என்று சொல்றான். பன்மடங்காக என்ன செய்யும்? அவன் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்கனவே இருக்குதான், ஆனா அந்த நம்பிக்கை பன்மடங்காக்கும், அதிகரிக்கும். அவனுடைய உள்ளத்துல என்ன செய்யும்? நிம்மதி இருக்கும். இந்த நிம்மதி எனும் பொழுது நிறைய பேர் இப்ப நம்ம மக்கள் நிறைய ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அதாவது பொருளாதாரம் தான் நமக்கு வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும். சரிதான் ஒரு வகையில், என்ன கஷ்டப்படக்கூடாது எல்லாருமே நினைக்கிறது உண்டு. அது உண்மையை மாற்றம் சொல்லக்கூடிய விஷயமும் கூட ஒரு வகையில. அதனாலதான் பிசினஸ் அவங்க ஏழ்மை விட்டம்லாம் பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்துல ஏழ்மையின்மை மூலமாகத்தான் நமக்கு நிம்மதி கிடைக்குமா? கிடையாது. ஏழ்மையில் இருந்தும் கூட நிம்மதியாக வாழ முடியும். அது எப்படி? அதை சொல்லக்கூடியதான் அல் குர்ஆன். புரியுதுங்களா? எனக்கு நோய் இருக்குது, அது தீர்க்க முடியாத நோய், அவ்வளவு மோசமான நோய், படுத்த படுக்கையில் இருக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட நிம்மதியா வாழ முடியுமா? முடியும். அது எப்படி? அதை சொல்லக்கூட அல் குர்ஆன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் இருக்குது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய். என்ன சொல்றாங்க? இது என்ன செய்யும்? நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கையை அதிகப்படுத்தும், நிம்மதி என்ன செய்யும்? அது நிம்மதி அதிகப்படுத்தும். நம்ம மக்கள் அதிகமா பார்த்து இப்ப நல்லா இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஹோட்டல் போய் ஏதாவது சாப்பிடும். சில பேர் ஹாபி, நல்லா ஹராமானதே தடுத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற மக்கள் இருப்ப. சில விஷயம் தகுந்து இருக்கிறவங்க கூட இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஹோட்டல் போய் ஏதாவது சாப்பிடணும், எங்கேயாவது போயிட்டே இருக்கணும். இப்படியே மக்களுடைய அந்த சிந்தனை, அந்த நோக்கம் எல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? நம்முடைய நோக்கம் என்பது, முதல் நோக்கம் என்பது மறுமைதான் முதன்மையானது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, வந்துருச்சு. அது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான்,